அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, மீன ராசியிலேயோ அல்லது மீன லக்னத்திலேயோ ஒருவர் பிறந்திருந்தால் என்ன மாதிரியான ஜாதக பலன்களை அவர் பெறுவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம மேஷம் முதல் கும்பம் வரைக்கும் வீடியோ போட்டுட்டோம். விருப்பமுடையவர்கள் போய் சேனலில் பார்த்துக்குங்க. சரி, இன்றைக்கி மீன ராசி மீன லக்ன பலன்கள். வேலை அப்படின்னு வந்துட்டால் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்யக்கூடியவர்களாக இந்த மீனராசி மீன லக்னக்காரங்க இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி யார்? குரு பகவான். இந்த லக்னாதிபதியே 10ஆம் அதிபதியாக வருகிறார். அப்போ 1, 10ங்கிற ஒரு தொடர்பானது இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமானது இவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். நிறைய தான தர்மங்கள் இவங்க செய்வாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் மொத்த வியாபாரம் கூட இவர்களுக்கு நன்றாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, குரு நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா. அடுத்து 2ஆம் இடத்தை பார்ப்போம். 2ஆம் இடத்த அதிபதி செவ்வாயாக வருகிறார். இந்த 2ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதியாக வருவதனால், அதாவது குடும்பம் அமைந்த பிறகு கணவனோ மனைவியோ வந்த பிறகு வருமான உயர்வு என்பது இருக்கும். அவங்க வீட்டில் டீச்சரோ இல்லை பேச்சாளரோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி. இங்கே சகோதரன் இல்லை அப்படின்னா கரெக்ட், ஓகே. சகோதரன் இருந்தால் அவங்களோட மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. டாக்குமெண்ட்ஸை தொலைக்கிறது, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறது, அதை கண்ணு காது மூக்கு இஎன்டி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இவருக்கு உண்டுன்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக வரும். 4ஆம் அதிபதி யார்? புதன். அப்போ இவரே 7ஆம் அதிபதி. மனைவி அல்லது கணவன் உறவிலேயே அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாயார் வழியில் அது அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அடுத்து 5ஆம் அதிபதியாக சந்திரன் வருவதனால் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும். திடீர் யோகங்கள் உண்டு. பணவரவு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இவர்களுக்கு இருக்கும். அடுத்து 6ஆம் அதிபதியாக சூரியன் வருகிறார். அப்போ என்ன சொல்லலாம்? ஜாதகர் கண்டிப்பாக புகழடைவார். விரோதிகளை லட்சியம் செய்ய மாட்டார். அவங்களை எளிதில் வென்று விடுவார். அடுத்து புத்திசாலியாகவும் ஜாதகர் இருப்பார். 10ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி. யார்? 10, 11க்குரியவர் சனி பகவான். உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். தந்தையினுடைய தொழிலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் பிறந்த பிறகு இவர்களுக்கு முன்னேற்றம் என்பது ஏற்படும். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான பொதுவான பலன்களை பார்த்துட்டோம். அனைத்து ராசி லக்னங்களுக்கும் பலன்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. விருப்பமுடையவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோக்களையும் பாருங்கள். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது நடத்தி கொண்டு இருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் லிங்க் இருக்குது. அதில் போய் விருப்பமுடையவர்கள் அதை இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.